அண்ணன் கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஓராண்டு நிறைவு. அதாவது எல்லாருக்கும் நம்மை விட்டு பிரிந்தாங்க, இந்த பூலோகத்தை விட்டு போனாங்க அப்படின்னா, இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமைகள் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேலே பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அது பெற்றிருப்போம். நாங்கள் அதுக்கு பிறகு இது காலையில் எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. அரசியல் போதே இது தொடர்பான கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சர் சந்திக்கும் போது பேரணிக்கு அனுமதி வேணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்கள் போலீஸ் தான் இதுக்கு போலீஸ்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னது எங்களோட தான் செய்யணும்னு கேட்டாங்க. அது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் எதிர்ப்பு காட்டல. நாங்கள் இதே திமுக, அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் மௌன ஊர்வலம் அங்கே போகிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒன்று கேட்டேன், அங்கே தரீங்க, ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க? இதே என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை அங்கே கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செய்தியோ துணை முதலமைச்சர் சொல்லி இல்லை அரசு தரப்புல வேற யாரையும் தொடர்பு கொண்டு இல்லை, அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நாங்கள் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸில் நாங்கள் டைம் கேட்டுன்னு இருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் நடவடிக்கையா? இது நாங்கள் அரசை பற்றி எது சொல்லலாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு கேப்டன் இன்று மறைந்தால் கூட இந்த கூட்டமா அப்படின்னு தெரியல. அந்த கடைசி வரைக்கும் கூட்டம் இருக்கு. அன்னைக்கு என்ன நிலைமையோ அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி கூட்டம் அன்னைக்கு இருக்கு. கேப்டன் புகழ் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறதுங்கிறதா இதுதான் உண்மை. ஏன்னா எப்போதுமே நல்லது செஞ்சால் நல்லதே நடக்குங்கிறது. கேப்டன் 1977 கேப்டன் சிலம்பா பயிற்சி கொடுக்க போனேன். அப்புறம் கராட்டே பயிற்சி கொடுத்தேன். அவர் படத்துலலாம் நான் ஸ்டண்ட் நடிகராகவும் டூப்பு நடிகராகவும் நடிச்சிருக்கேன். கேப்டன் இருக்கும் போது நம்ம ஒர்க் பண்ணோம் பிறந்தோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட மேலே
அவர் வந்து எல்லாருக்கும் வந்தவருக்கெல்லாம் வாரி வழங்கின கேப்டன், வந்தவருக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்த கேப்டன். இன்னைக்கும் தினசரி கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே தினசரி உணவு சாப்பிட்றாங்க. நான் வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க என்னால் வண்டியை கொண்டு வர முடியல. வண்டி அங்கே விட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஏறி தான் திருப்பி வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். நான் நினச்சி பார்க்கல. கேப்டன் புகழ் வாழணும். எங்களெல்லாம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்ன மாபெரும் கலைஞன், உத்தமர், உழைக்கும் அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க நல்ல மனிதன் அந்த புகழ். இன்று இவ்வளவுனா இன்னும் நாள் போக போக அவர் புகழ் ஏறிக்கொண்டே இருக்கும். என்னைக்குமே அவர் புகழ் இறங்காது. அவங்க குடும்பம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி உயிருக்கு தான் நண்பர்களாக இருக்காங்க. நாங்களாம் அவரோட நண்பர்களா, டூப்பு நடிகரா, தொண்டரான்னு தெரியல, எல்லாமே அவருக்கு நாங்கள் இருக்கிறோம். அவர் கேப்டன். எப்பவுமே அவர் புகழ் வாழ்க, அவர் புகழ் வளர்க. அவர் நினைச்சது நாட்டில் நடந்தே தரணும். அவர் சின்னம் இந்த சின்னம் வெற்றி பெற்றே ஆகணும். நன்றி. வாழ நீ செய்த சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில். இன்று கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இறந்தும் மறைந்தும் இன்றும் பல இல்லங்களில் பலர் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள். ஏழைகளுக்காகவே உருவானவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். அவர் படத்தின் மூலமாக மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு உண்மையான கதாநாயகனாக, ஹீரோவாக இருந்து கொண்டிருந்தவர். இன்றும் பலரது உள்ளங்களில், அது வந்து வேற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் உள்ளவங்க கூட கண்டிப்பாக கேப்டனோட ரசிகராக தான் இருப்பாங்களே. அவங்க வந்து ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுறதுக்கு அங்கே பட்டனை அமுக்கும்போது கூட ஒரு தடவை கேப்டனை யோசிப்பாங்களே. கேப்டனை யோசித்து நம்ம தேமுதிகவுக்கு போடுறதா இல்லை வேற எதனா கட்சிக்கு ஓட்டு போடுறதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள், கேப்டன் அவர்கள் அவர்களுடைய மனசுல பதிஞ்சு இருப்பாரு. நீங்க ஒரு விசேஷத்துக்கும் டிவியில் வந்து படம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு வாரமும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு சுபகாரியமாக இருந்தாலும், அந்த இடத்துல கண்டிப்பாக கேப்டனோட படம் எதனா ஒரு சேனலில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வீரமும் ஈரமும் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்ற மாதிரி படத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு அன்பு வேணும், பண்பு வேணும், பாசம் வேணும் அப்படின்னாக்கா வானத்தை போன படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி எல்லார் மனசுலையும் கேப்டன் அவர்கள் விளைச்சி வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளோட ரத்தம், நாடி, நரம்பு எல்லாமே நீங்க வந்து ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டாலே அது வந்து ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, இல்ல காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, அந்த காக்கி சட்டை அப்படின்னால கேப்டன் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாரு. அப்படி காக்கி சட்டை என்றால ஒரு எழுத படிக்க தெரியாதவர்கிட்ட கூட போய் காக்கி சட்டை இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னாக்க கேப்டன் தான் சொல்லி எழுதுவாங்களே. ஸோ அந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய நாட்டுப்பற்றையும் தேசப்பற்றையும் படங்கள் மூலமாக எப்பவுமே வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் அந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கு இன்று குரு பூஜை. அந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும், சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவும் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்திருக்கேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே இப்ப இருக்கிற கூட்டம் கலையவே கலையாது. ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக குரு பூஜையில கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கண்டிப்பா எல்லாரும் வந்து கொண்டே தான் இருப்பாங்க. கேப்டன் 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 விஜயகாந்த் அண்ணன். என்னோட 7 வயசுலேருந்து நான் விஜயகாந்த் அண்ணனை பார்க்குறேன். நான் டவுசர் போட்ட காலத்துலேருந்து என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் ஹீரோவாக இருந்திருக்காங்க, இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த்,
இன்னும் நிறைய பேர், இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. சுபாஷ் சந்திர போஸ், இப்படி அடி சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு எங்கள் அண்ணன் தளபதி விஜய் வரைக்குமே அவங்கள பார்த்து தான் எனக்கு சினிமா தான் பிடிக்கும், நாடகம் தான் பிடிக்கும். சினிமாவில் இருக்க ஹீரோ தான் எனக்கு ஹீரோ. அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு தான் நான் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா, நான் சினிமா என்னுடைய வாழ்க்கையில் கலந்துருக்கு, நாடகம் என் வாழ்க்கையில் கலந்துருக்கு. அந்த சினிமா நடிகர்களும் நாடக நடிகர்களும் எனக்கு ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோவாக இருக்காங்க. அந்த வகையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. தைரியம், நேர்மை, மக்கள் பணி செய்கிறது. ஸோ இன்னைக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலின்னு சொல்கிறாங்க, நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் இன்னும் இறக்கவே இல்லை, நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே இருக்காருன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். மக்களுக்காக நேர்மையாக வேலை செஞ்ச எல்லா மாமனிதர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் இருக்கிறார்கள். கடவுளாக, மனிதர்களாக, பக்கத்து கூட இங்கே கூட நிற்கலாம். எல்லா ரூபத்துலேயும், இயற்கையான எல்லா ரூபத்துலேயும் அவங்க நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு சித்தர்களோட நம்பிக்கை உண்டு. அப்படி மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து சினிமா மூலியமாகவும் அரசியல் மூலியமாகவும் எதுக்கும் பயப்படாமல் உண்மைக்கு மட்டுமே பயந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய நல்ல மனிதர்களையும் உருவாக்கிய புரட்சி கலைஞர் கேப்டன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு 90களில் பிறந்த 90க்கு முன்னாடி 90களில் பிறந்த நிறைய இளைஞர்கள், எங்களை மாதிரி ஒரு 30-40 வயசு இளைஞர்கள் நிறைய பேர் இராணுவத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் இருப்பார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட மாமனிதர், மனிதநேய முக்கமுள்ள தலைவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு அவருடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பார். என்றும் ஓங்கட்டும் விஜயகாந்தன் நன் புகழ். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உண்மையாகவே வந்துட்டு ஒரு நெகிழ்வான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் சாருடைய அந்த ஓராண்டு நினைவு நாள் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நம்ம நிறையா கோயிலுக்கு போவோம், மன திருப்தி ஏற்படும். பட் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வயிறும் நிறையும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் வந்து அந்நியார் வந்து இந்த இது வந்து கேப்டன் ஆலயம் பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக இன்றைக்கி வந்து ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு பெரிய நடிகர். இவர்கிட்ட ஒரு பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி சாருடைய டெத்தப்போ இவர் தனி மனுஷனாக இருந்து அவ்வளோ கிரௌடை சமாளித்து போனாங்க. அது இவரால் மட்டும் தான் முடியும். அதனால தான் இவர் கேப்டன் சொல்கிறாங்க. இங்கே வந்தது இந்த இதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அவர் ஆத்மா எப்பயுமே சாந்தி அடையும், நல்லபடியாக இருப்பார். தேங்க்யூ. இது 1ஆம் ஆண்டில் 100 ஆண்டு காலமானாலும் இந்த தமிழகம் மறக்காது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்லவர், வல்லவர், மக்களுக்காக உழைத்தவர். அவர் உறங்கிக் கொண்டு வந்தாலும் உழைக்க தயாராக இப்போவரைக்கும் உழைத்துக் கொண்டு இருப்பவர் உள்ளது கூட. அவருடைய மனசு மறந்த மனது. அதில் எங்களுக்கு, எங்கள் சங்கத்திற்கும் மிக பங்குண்டு பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா எங்களின் நெருங்கிய சொந்தக்காரர், எங்கள் சங்கத்தின் நெருங்கிய சொந்தக்காரர், சண்டை கலைஞரின் சகோதரர், அப்பேற்பட்டவர். அவருடைய நினைவாஞ்சலில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதாவது உங்களால் ஒரு வலியை உணர முடியல, நீங்க உயிரோட இருக்கிறதா அர்த்தம். உயிரோடைய வலியை நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க மனுஷனா இருக்கிறதா அர்த்தம். அப்படிங்கிற தெளிவான உணர்வோடு வாழ்ந்தவர் நமது கேப்டன். வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார். அவர் புகழ் என்று வாழ்க என்று எங்கள் தென்னிந்திய திரைப்பட சண்டை நடிகர்களின் சார்பாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தான் சாரப்பாம்பு சுப்ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் என் தெய்வம். எங்கள் அப்பா அம்மாவோட மதிக்கப்படுற எங்கள் அண்ணனை. ஏன்னா 16 வருஷம் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன். நான் மட்டும் இல்லை, சினிமாக்கார அத்தனை பேரும் எல்லாருமே அங்கே 600-700 பேருக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த தெய்வம் அது. எனக்கு 80லேருந்து நண்பனாக இருந்தார். அப்புறம் எங்கள் அண்ணனாக இருந்தார். கிட்டத்தட்ட 16,000 மண்டத்துக்கு நான் பேசியிருக்கேங்க அவரை வச்சு. கருப்பு எமிச்சார் சொன்னது ஒரே ஆள் நான் தான். அதுக்கு பிறகு தான் எல்லோரும் சொன்னாங்க. எங்கள் அண்ணன் எங்களை விட்டுலாம் போகலை. என் தெய்வம் எங்களை விட்டு போகல, இங்கே தான் இருக்குது. இந்த பாரு ராஜேந்திர மனதில் இருக்குது. இங்கே எல்லாரும் மனசில் எல்லாரும் இருக்காங்க. அந்த தெய்வம் எங்களை விட்டு போனது தான் ரொம்ப வேதனை. எங்கள் அண்ணெல்லாம்
வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாது. 16 வருஷம் யார் சோறு கறி சோறு போட்டு வளர்த்துற எங்கள் அண்ணன். நான் எங்கே உதவியை கூட நான் ஒர்க் பண்ணாலும் நேராக அங்கே வந்து தான் சாப்பிடுவேன். எல்லாம் எங்கள் அண்ணன் வந்து அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படி வெளியே வரும்போதெல்லாம் 3 மணிக்கு வந்து நாங்கள் 20-30 பேர் படுத்துக்கிட்டோம் மேலே மாடியில். அவர் ஓரமாக படிக்கட்டில் உட்காந்து ஏதோ துண்டை போட்டு படுத்துடுவார். அப்படி ஒரு மனுஷன், அப்படி ஒரு தெய்வம். அப்படி நம்மளை விட்டு போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் அண்ணன் எங்களை விட்டெல்லாம் போகலை, என் கூட தான் இருக்கார், எல்லோரும் கூட தான் இருக்கார். என் தெய்வம் எங்கள் அப்பா அம்மாவோட என் தெய்வம் அதுதான். அவர் எப்போதும் இங்கே இருக்கணும்.